ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயினில் மதுரை டு சேலம் வரைக்கும் போயிருந்தோம். நாங்கள் ட்ரெயினுக்கு கரெக்டான டைமுக்கு வந்ததுனால நான் ட்ரெயினை வெளியெலாம் ஒன்றும் எடுக்க முடியல. ட்ரெயின்குள்ளே வந்து உட்காந்தாச்சு. மதுரையிலேருந்து டிப்பார்ச்சர் டைம் வந்து 5:15. கரெக்ட் டைமுக்கு வந்ததுனால எல்லா பேரும் வந்து செட்டில் ஆகி உட்காந்துட்டாங்க. நாங்களும் செட்டில் ஆகி உட்காந்தாச்சு. ரொம்ப ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கமாகவே தான் வந்துச்சு. நம்ம எல்லாம் ட்ரெயின் அந்த மாதிரி வீடியோ எடுத்தோம். நம்ம எல்லாரும் ஆள் உட்காந்துருந்ததுனால கொஞ்சம் போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பிளேஸ்லாம் நல்லா இருந்தது. சீட்டிங் எல்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம போன உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து நம்மளுக்கு காஃபி, ஒரு மஃபின்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. காஃபி இல்லை, இது ஒரு டீ வந்து நம்மளே இது போட்டுக்கணும். இது வந்து ஒரு இஞ்சி டீ மாதிரி இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம மார்னிங் வந்து அவ்வளோ ஏர்லியெல்லாம் வரதுனால நம்ம டீ காஃபி குடிச்சிருக்க மாட்டோம். இது வந்தோடனே கொடுக்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. இதை குடித்தா ரொம்பவே நல்ல மார்னிங் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம இந்த டீயை குடிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஓட்ஸ் பிஸ்கெட் கொடுத்தாங்க. அந்த பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு அப்படியே லேசாக தூங்கிக்கிட்டே போயிட்டு இருந்தோம். அப்புறம் நம்மளுக்கு நிறையா வந்து மேகசின், நியூஸ் பேப்பர் தராங்க. 1 2 இல்லை, நிறையாவே தராங்க. அதை படிச்சுட்டு இருந்தாலே நம்மளுக்கு நல்லா பொழுது போயிடும். இன்றைக்கி வாரமலர் கிடச்சிது, வாரமலரும் இருந்தது. நம்மளுக்கு இந்த ட்ராவல் வந்து ஜேர்னி வந்து ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. ஏன்னா இந்த இதெல்லாம் நியூஸை படிக்க ஆரம்பித்தாலே நம்மளுக்கு டைம் போகிறது தெரியாது. மதுரையில் ஏறினப்போ நம்ம அயில் சீட்டில் உட்காந்துருந்தோம். அப்போது நம்மளுக்கு கொஞ்சமாவது வீடியோ எடுக்க முடிஞ்சது. கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த பேசஞ்சர் வந்துட்டாங்க. ஸோ நான் வந்து நடுவில் போய் உட்கார வேண்டியதாகிடுச்சு. அதனால் ரொம்பவே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக அந்த வந்து உட்காந்தவருக்கு வந்து நடுவில் உள்ள சீட்டு தான். இந்த சைடும் அந்த சைடும் லேடிஸ் அப்படின்றதுனால அவருக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருந்தது போல் இருக்கு. அதனால் என்ன சேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டாரு. ஸோ நம்ம மிடில் சீட்டுக்கு போயாச்சு. இங்கே ஃபுட் ரெஸ்ட் இருக்குது பாருங்கள். இந்த கால் வச்சுக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருக்குது. எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்குது. நம்ம பக்கத்தில் உட்காந்துறவங்கள நான் ஃப்ரெண்டு பிடிச்சாச்சு. உட்காந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டே வந்தேன். பசங்க ஏதோ வீடியோஸ் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் அப்படியே டைம் போச்சு. பாருங்கள், இன்னுமே கொஞ்சம் இருட்டாகவே தான் இருக்குது. இன்னும் வந்து சன்ரைஸ் ஆகலை. நம்ம இந்த வந்தே பாரத்தில் போயிட்டுருக்க சமயம் சன்ரைஸை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஓடிட்டுருக்க அந்த டிஸ்பிளே ஸ்க்ரீனில் வந்து எந்தெந்த ஜங்ஷனில் ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். பாருங்கள், நம்ம சன்ரைஸை நம்ம பார்த்தாச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு இந்த மார்னிங் சன்ரைஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ஃபுல் ஏசினால் விண்டோ எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். அது ஒரு எனக்கு டிஸ்அட்வான்டேஜாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு வந்து விண்டோ திறந்து நல்லா காற்று வாங்கிட்டு அந்த செடிகள்லாம் அப்படியே நேராக பார்க்குற மாதிரி உள்ள அந்த ஃபீல் வந்து இதில் எனக்கு கிடைக்கல. ஆனாலும் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. நம்மளுடைய ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. இதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே கொடுத்துட்றாங்க. பசங்க வந்து நான்வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டும், நான் வந்து வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்திருந்தோம். அதை என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ கண்டிப்பாக எடுக்கிறோம். நம்மளுடைய ஸ்டேஷன் வரப்போகுது. நம்ம சேலம் ஜங்ஷனில் இறங்க போகிறோம். இறங்கியாச்சு. பாருங்கள், ட்ரெயின் இந்த மாதிரி தான் வெளியே தெரியுது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, வெளியில் உள்ளவங்களா இருந்து உள்ளே பார்க்க முடியாது. உள்ளே உள்ளவங்களாக வெளியவங்கள பார்க்க முடியும். அதனால் ஜேர்னி வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும். இங்கே டோர்ஸ் எல்லாம் வந்து அதுவாகவே ஓப்பன் ஆகும். அதனால் நம்மளுக்கு ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சீட்டிங்ஸ் நல்லா இருந்ததுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம ஜங்ஷன் தாண்டி நம்ம கிளம்ப வேண்டிய இடத்துக்கு போகலாம். ட்ரெயின் வந்து வந்தே பாரத் கட்டாயம் போங்க. உங்களுடைய ட்ராவல் வந்து ரொம்பவே கஷ்டமாகவே இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னியாக நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணேன். ஏறி உட்காந்ததும் தெரியல, இறங்கினதும் தெரியல. அந்த மாதிரி ஒரு பேப்பர் வாசித்து முடிக்கிறதுக்குள்ளுமே நம்ம வந்து சேலம் வந்து ரீச் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃபான ட்ரெயின் தான். அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங்னால நம்மளுக்கு அந்த மார்னிங் ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ராவல் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.